ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதே காங்கிரஸ் தொண்டர்களின் எண்ணமாக இருப்பதாக கூறியுள்ள எம்பி சசிகாந்த் செந்தில், வீட்டில் பியூஸை பிடுங்கி 20 நாள் கழித்து கரண்ட் வந்ததை போல் தற்போது ஜிஎஸ்டி வரியை பிரதமர் மோடி குறைத்துள்ளதாக கடிந்துரைத்துள்ளார். எந்த அரசியல் கட்சியுமே கூட இதை வலியுறுத்தாமல் இருந்தது கிடையாது. கண்டிப்பாக வலியுறுத்து ஒரு ஆட்சியில் ஒரு பங்கு, அதிகாரத்தில் பங்கு, தேர்தலில் ஒரு கூட்டணியோடு இருப்பது, இது எல்லாமே ஒரு பார்ட், எல்லாமே ஒரே பார்ட் தான். இதுல பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கருத்தும் சரி, எங்கள் தொண்டர்களுடைய கருத்தும் சரி, என்னைக்குமே இதுதான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜிஎஸ்டியை எப்படி கொண்டு வரக்கூடாதோ அப்படி கொண்டு மக்களை முழுமையாக ஒரு கஷ்டத்தில் ஈடுபடுத்தி, இன்னைக்கு எப்படின்னா உங்க வீட்டுல ஃபியூஸை பிடுங்கிட்டு 20 நாள் கழிச்சு திடீர்னு லைட்டை போட்ட மாதிரி ஒரு கணக்கு. இப்ப லைட்டை போட்டோம் பாருங்கன்ற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய அநியாயங்கள். இவ்வளவு நாள் நடந்த இந்த ஜிஎஸ்டி கொடுமையை அதுக்கு என்ன பதில் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்க போறாங்க? இதனால் ஃபோல்டான கம்பெனிகள், சிறு மற்றும் குறு தொழில்களுக்கெல்லாம் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது அவங்க சொல்லுவாங்க. எந்தவித புது அரசியல் முன்னெடுப்பும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே சமயம் முன்னாடி எப்படி போகாதது எல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா நான் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது, இன்னைக்கு ஒரு கொள்கை போர் நடந்துட்டு இருக்கு. இந்த கொள்கை போர் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நிற்கும் கொள்கை போர் தான் எங்களுக்கு முக்கியம். அவருடைய எண்ணமும் அவருடைய அந்த போரில் எது வலிமை சேர்க்கும் அது பின் நாங்க நிற்போம்.